மேசம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இந்த மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மற்றவங்கள நம்பி இருப்பீங்க. மற்றவங்க ஏதாவது, அதுவும் உங்களுக்கு பிடித்த நபரோ உங்களுக்கு தெரிந்த நபரோ உங்களை மயக்கும் வகையில் அவங்க பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க பேச்சை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புவீங்க. அப்படி நம்புறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கலுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களை நம்ப வைத்து தான் எல்லா விதமான வேலையையும் உங்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து எளிதில் யாராலையும் எந்த விதமான வேலையையும் வாங்க முடியாது. நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருப்பீங்க. நேர்மைக்கு பெயர் போன ஒரு ராசிக்காரங்கன்னா அது இந்த மேசம் ராசிக்காரர்களை தான் சொல்லணும். நீங்கள் இப்போ கூட இந்த ஒரு நிமிடத்தில் மற்றவங்களை நம்பி ஒரு செயலிலோ அல்லது வேலை இல்லாமலோ வீட்டிலோ ஏதாவது ஒரு செயலில் மற்றவங்கள நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாரை நம்பி ஏமாந்தீங்களோ அவங்களிடம் சென்று ஒன்னால தான் நான் ஏமாந்தேன், இல்லைன்னா நான் பழைய இருந்த வேலையிலோ அந்த தொழிலையோ நான் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் கூறவே மாட்டீங்க. அவன் சொன்னானா நமக்கு எங்கே பற்றி போச்சு அப்படின்னு தான் நீங்கள் இந்த நிமிடம் வரை யோசிச்சுட்டே இருப்பீங்களே தவிர மற்றவனை ஒருபோதும் நீங்கள் குறை சொல்லவே மாட்டீங்க. உங்கள் தவிர நீங்களே திருத்தி கொள்ளணும்னு முடிந்த வரைக்கும் நினைப்பீங்க. இருந்தாலும் மற்றவர்கள் உங்களுடைய பேச்சை அவர்களுடைய பேச்சினால் உங்களை கவருவாங்க. கவர்ந்து உங்களிடம் வேலையும் சரி உங்களுடைய மனதிலும் அவங்க இடம் பிடிப்பாங்க. ஆனால் அது அனைத்திற்குமே காரணம் உங்களிடம் இருக்கிற தேவையை அவர்கள் பயன்படுத்தி கொள்வது. ஆனால் இது உங்களுக்கு எப்பொழுதுமே புரியவே புரியாது. இது எப்பொழுது உங்களுக்கு புரிய தொடங்குகிறதோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளும் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். மற்றவர்களை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புறத எப்போ உங்கள் கைகளில் இருந்து விடுறீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். அதே போல இந்த மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தின் மீது மிக அதிக அளவுக்கு அக்கறை கொண்டவங்களா இருப்பீங்க. எந்த கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ குலதெய்வத்தை வணங்கியே ஆகணும். குலதெய்வத்தை வணங்கினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும் அப்படின்னு சில எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வணங்கினா மட்டும் போதாது, விரதம் இருக்கணும். குலதெய்வத்துக்கு விரதம் இருந்து உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கோ ஒரு 2-3 நபர்களுக்காவது நீங்கள் அன்னதானம் வழங்கணும். அப்படி அன்னதானம் நீங்கள் செய்தால் மட்டுமே நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். எதுவுமே இல்லாமல் குலதெய்வம் கோவிலுக்கு சும்மா போயிட்டு குலதெய்வத்தை பார்த்து தரிசித்துட்டு வந்தால் மட்டும் போதாது. அந்த குலதெய்வம் கோவிலுக்கு வர்றவங்க மனதையும் நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். அப்படி சந்தோஷப்படுத்தும் பொழுது உங்களுடைய குலதெய்வமே சந்தோஷப்படுவாங்க. இதனால் உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருப்பவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலும் ஏற்படுகின்ற தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இது வரைக்கும் குலதெய்வம் கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னு கூறுகின்ற மேசம் ராசி நேயர்கள் நீங்கள் ஒரு நாளை குறிப்பிட்டு குடும்பத்துடன் அனைவருமே செல்லுங்க. சென்று அங்கே இருந்து நீங்கள் விரதமெல்லாம் இருந்து குலதெய்வம் கோவிலை கொண்டாடுங்க. கொண்டாடி அதற்கு பிறகு பொங்கல் எல்லாம் வைத்து அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வீடு தேடி வாருங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்கள் வீடு தேடி வரும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்க. இந்த ஒரு நாள் ஆகஸ்ட் 22 இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த சில செயல்களானது நடந்தே தீரும். இது நடக்கிறதா இல்லையா என்கிறதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக கூறுங்கள். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேசம் ராசி அன்பர்களை, உங்களுடைய ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் இந்த ஒரு நாளானது எப்படி அமையப் போகிறது என்பதைத்தான் நாம இப்பொழுது முழுமையாக காணப்போகிறோம். முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் நினைத்த வேலைகள் எல்லாமே நடக்கும். நீண்ட நாட்களாக இந்த ஒரு வேலை நடக்கணும், தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஆனால் அதை காண்டி நான் எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறி இறங்கிட்டேன். இருந்தாலும் நான் நினைத்த சில விஷயங்கள் நடக்கவே மடிக்கி, சில வேலைகளும் முடியவே மடிக்கி. அது அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை மாற்றணும், செய்யணும் என எந்த சிறிய சிறிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அந்த வேலைகள் நீங்கள் நினைத்த வேலைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் உங்களை சேருமாம்.
இத்தனை நாட்கள் நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க. நீங்களோ உங்களுடைய குழந்தைகளோ, அது படிப்பு விஷயத்திலும் சரி அல்லது வேலை விஷயத்திலும் சரி, நீண்ட நாட்களாக கிடைக்காத வேலைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய முயற்சியின் மூலம் கிடைக்கும். இத்தனை வருடம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு நீங்கள் அதை கைவிடாமல் இன்னும் நீங்கள் அதை முயற்சித்தே இருங்க. கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் முயற்சித்த காரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது என்று தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கூறணும். எனவே உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே கைவிடவே கூடாது. இந்த ஒரு நாளில் உங்களுடைய முயற்சியினால் உங்களுக்கு நீங்கள் நினைத்த அந்த ஒரு செயலில் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறுவீர்கள். அது தொழிலாக கூட இருக்கலாம் அல்லது உங்களுடைய காதலாக கூட இருக்கலாம். திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கலாம், அதற்கும் நீங்கள் திருமணத்திற்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருங்க. கட்டாயம் அதுவும் உங்களுக்கு திருமணமும் கைகூடுகின்ற ஒரு காலமாகவும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்த்த தகவல்கள் இந்த ஒரு நாளில் உங்களை வந்து சேரும். அது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பவர்களோ அல்லது தேர்ச்சி இது வரைக்கும் ஃபெயில் ஆகிட்டு உங்களுடைய பாடத்தில் நீங்கள் தேர்ச்சி பெறாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தேர்ச்சி சம்பந்தப்பட்டதாகவும் நீங்கள் நினைத்த அந்த ஒரு எதிர்பார்த்த விஷயம் உங்களை தேடி வருமாம். இதனால் உங்களுடைய மனதும் அதிக அளவில் சந்தோஷப்படுமாம். இது அனைத்திற்குமே காரணம் இந்த வருகின்ற காலகட்டத்தில் இது வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஒரு நேரத்தில் கூறணும். இதுக்கப்புறம் நீங்கள் நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை யாராலையுமே தடுக்க முடியாது. ஓகோன்னு வளர்ந்துட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று வருமானத்துல திருப்தியானது கிடைக்கும். நீங்கள் நினைத்த சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும். இரண்டாவதாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் சேர்ந்தவங்க எப்பொழுதுமே வாழ்க்கையில மிகவும் டாப்பா வருவாங்கன்னு அனைவருமே கூறுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நேத்து முந்தானேத்துன்னு இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு சில நாட்களாக, அதுவும் இந்த ஒரு மாத காலத்துல தேவையில்லாத பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, காதல் உறவிலும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அப்படி வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையும். உங்களுடைய வியாபாரத்துல போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி இந்த ஒரு நாளில் தீரும். வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கு நெருக்கடியானது எதிரிகளால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு தீர்ந்துவிடும். கட்டாயம் இது உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த ஒரு நாளில் நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டிய யோகமானது இருக்கும். அப்படி வெளியூர் நீங்கள் எதிர்காண்டி செல்கின்றீங்கன்னா உங்களுடைய தொழில் இல்லைன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால நீங்கள் வெளியூர் செல்வீங்க. அப்படி வெளியூர் செல்வதனால் உங்களுக்கு அதிக அளவு லாபமானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மூன்றாவதாக கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை பாதம் 1. உழைப்பிற்குரிய பலனானது உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கான ஒரு முடிவானது கிடைக்கும். மேஷ ராசியிலேயே மிகவும் நீங்கள் எவ்வளவுதான் கடின உழைப்பு போட்டாலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்காது. தொழிலிலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபமே கிடைக்காது. அப்படின்னா அது இந்த கார்த்திகை பாதம் 1 நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான். இது கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் நடக்கும். மேஷ ராசின்னு சொன்னாலே அவன் வாழ்க்கையில் ரொம்ப உச்சத்தில் இருப்பான் தான் பலருக்கு தெரியும். ஆனால் இந்த அதுலேயே கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த ஒரு வாழ்க்கையானது மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் அமையவே அமையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனானது கிடைக்கும். வரவேண்டிய பணம் எல்லா இடத்திலும் இருந்தும் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் இந்த ஒரு நாளில் நடக்கும். நீங்கள் நினைத்த வேலைகளும் கட்டாயம் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடந்தே தீரும். வியாபாரத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்ட தடைகளும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக கார்த்திகை பாதம் 1 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இது உங்களுடைய வாழ்வில் நடக்கிறதா இல்லையா என்பதை மேஷம் ராசியில் இருக்கின்ற 3 நட்சத்திரக்காரர்களும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய